வணக்கம் தோழர்களே தோழிகளே. எந்த ஒரு சப்ளிமெண்ட்டும் இல்லாம 6 பை விற்கிறதுல இன்னைக்கு நாள் ஒன்று. இன்னைக்கு காணொலியில இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஒண்ணா காலையில அதிகாலை 6 மணிக்கு எந்திரிச்சு உடற்பயிற்சி கூடத்துக்கு நடைப்பயணத்தை போட தொடங்கிட்டேன். உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றவுடன் ஒரு சிறிய டவுட்டு, லிப்ட்ல போலாமா இல்ல படிக்கட்டுல போலாமான்னு. ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? கடகடன்னு படிக்கட்டுல ஏறி போயிருப்பீங்கள. அதுதானே உண்மை, அதெல்லாம் நடக்கணும். ஆனா நான் என்ன பண்ண தெரியுமா? கூச்சமே இல்ல. லிஃப்ட்ல ஏறி போயிட்டேன். லிஃப்ட்ல போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நம்ம அறைக்குள்ள உள்ளார போயிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட காணொலிலாம் அணிஞ்சிட்டு அங்க போய் உட்கார போயிட்டேன். நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க நான் உடற்பயிற்சி பண்ணதான் வந்திருக்குன்னு. அதுதான் கிடையாது. நான் இங்க ஒரு பர்சனல் ட்ரெயினர் நண்பர்கள் இந்த ஜிம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால இவங்க போய் வாட்ச் ஆகிறதுக்கு வந்து உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு யாருக்கெல்லாம் ஏதாச்சும் டவுட் இருக்கா அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சிறிது நேரம் கழிச்சு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கடைக்கு போயிட்டு அங்க போய் இட்லியும் கெட்டி சட்னியும் வாங்கி உள்ள தள்ளிட்டேன். அதன் பின் ஒர்க் அவுட் நண்பர்களே. இன்னைக்கான உடற்பயிற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா கைப்பகுதி மற்றும் முதுகு பகுதி. அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேறுபாடையும் போட்டேன். ஆனா காணொலி தான் எடுக்க முடியல, எல்லாம் குறுகுறுன்னு பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் உடற்பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு விடுதிக்கு வந்து கிளம்பிட்டேன் நண்பர்களே. விடுதிக்கு வரும்போதே முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னைக்கான மீல் ப்ரிப்பரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கனு வித்து அது பேர் என்னது பப்பாளி பழம் நண்பர்களே. அதை ரெண்டுத்தையும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? தூங்கிட்டே இருக்கும் போது கடமோட ஏதோ சவுண்ட் வந்துச்சு. என்னன்னு எட்டி பார்த்தா மதிய உணவு எடுத்து வந்தாங்க. அதை தட்டு நிறைய நிரப்பிட்டு வந்துட்டு அதையும் உள்ள தள்ளிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் சிறிது நேரம் உறக்கத்தை போட்டு இன்னைக்கு நானும் வெற்றிகரமாக முடிச்சிட்டேன். ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடி பாடி வச்சுட்டு தான் ட்ரெயினர் ஆவாங்க. நாம கொஞ்சம் விசித்திரமா ட்ரெயினர் ஆயிட்டு பாடி வைக்க போறோம் நண்பர்களே. ஏதாச்சும் நடக்குதான்னு பார்ப்போம். நல்லது நடந்தா சரி.